சாந்தி. 19/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, எல்லையற்ற தந்தைக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருங்கள். அப்போது நீங்கள் முழு சக்தியையும் பெறுவீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் மாயையை வெற்றி கொள்வீர்கள். கேள்வி: தந்தை எந்த முக்கிய அதிகாரத்தை கொண்டுள்ளார்? அதன் அறிகுறி என்ன? இந்த ஞானத்தின் அதிகாரமே தந்தையிடமுள்ள முக்கிய அதிகாரமாகும். அவரே ஞான கடல் என்பதால் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு இக்கல்வியை கற்பிக்கின்றார். அவர் தன்னை போலவே உங்களையும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். இக்கல்வியின் இலக்கும் குறிக்கோளும் உங்களிடம் உள்ளன. நீங்கள் இக்கல்வி மூலம் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். பாடல்: உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உணவு மற்றும் பானம் போன்றவற்றின் மீது கொண்டுள்ள தீய ஆசைகளை துறந்திடுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாகி சேவை செய்யுங்கள். நினைவிலிருந்து சக்தியை பெற்று உங்கள் ஸ்திதியை பயமற்றதாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆக்குங்கள். 2. இக்கல்வியில் திறமைசாலிகளாக உள்ளவர்களுக்கு மதிப்பு அளியுங்கள். அலைந்து திரிபவர்களுக்கு பாதையை காட்டுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். அனைவருக்கும் நன்மையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சொந்த முக்கியத்துவத்தையும் உங்களின் பணியையும் அறிந்துள்ள சதா ஏற்றப்பட்ட ஒளி ஆகுவீர்களாக. குழந்தைகளாகிய நீங்கள் உலகின் ஒளிகள் ஆவீர்கள். எனவே உங்களின் மாற்றத்தின் ஊடாக உலக மாற்றம் இடம்பெறும். ஆகவே கடந்ததை கடந்தது ஆக்குங்கள். உங்களின் முக்கியத்துவத்தை அறியுங்கள். உங்களின் பணியை அறிந்து கொள்ளுங்கள். சதா ஒளியேற்றப்பட்ட ஒளிகள் ஆகுங்கள். ஒரு வினாடியில் உங்களின் சுய மாற்றத்தின் ஊடாக உங்களால் உலக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு கணம் கர்மயோகிகளாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அடுத்த கணம் உங்களின் கர்மாத்தீத்த ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். எப்படி படைப்பாக இருக்கும் ஓர் ஆமை ஒரு வினாடியில் தனது அங்கங்கள் எல்லாவற்றையும் உள் இழுத்துக் கொள்கின்றதோ, அதேபோல் மாஸ்டர் படைப்பவர்களான நீங்கள் உங்களின் அமிழ்த்திக் கொள்ளும் சக்தியின் அடிப்படையில் உங்களின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அமிழ்த்தி ஒரே எண்ணத்தில் ஸ்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்லோகம். அன்பிலே திளைத்திருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு நினைவிற்கும் மறதிக்கும் இடையிலான போராட்டத்தை நிறுத்துங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றியாளராக இருங்கள். இந்த ஆத்மாவான என்னுடைய கரவன்கார் பரமாத்மாவே ஆவார். அதாவது எல்லோரையும் செய்ய தூண்டுபவர் பரமாத்மாவே ஆவார். கரவன்காரின் அடிப்படையில் நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு கருவியாகியுள்ளேன். நான் கரன்ஹார், செய்பவன். அவர் கரவன்ஹார். அவர் என்னை அசைய வைக்கின்றார், நான் அசைகின்றேன். பிரபுவானவர் இந்த ஆத்மாவான என்னுடன் எப்போதும் ஒவ்வொரு திசையிலும் எனது ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயலிலும் இருக்கின்றார். சதா இந்த ஒன்றிணைந்த ரூபத்தில் இருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.